வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன மோடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு காமனாக பார்த்தோம். இப்போ அந்த மோடெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு மோடு வந்து மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதாவது ஃபோன் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது அது என்ன மோடில் வந்து கனெக்ட் ஆகுங்கிறது நம்மளோடது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிவைஸ் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேவா? டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து எந்த மோடில் கனெக்ட் ஆனாலும் சரி, நம்ம டிவைஸ் மேனேஜரில் மட்டும் பார்த்தாலும் மட்டும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஆன் டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா போர்ட்டபிள் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? அந்த போர்ட்டபிள் டிவைஸ் ஆப்ஷனில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து எம்டிபி மோடில் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்காவாக ஆன் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டரில் உள்ள யூஎஸ்பி கேபிள் நல்லா பார்த்துங்க. இது வந்து ஒரு டேட்டா கேபிள். இது வந்து நார்மலாக உள்ள சார்ஜிங் ஏற்றுற கேபிள். இது வந்து டேட்டாவும் சார்ஜிங்கும் சேர்ந்தது. இப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ போடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுது. ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து போர்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட்டபிள் டிவைஸ் அப்படின்னு வந்துட்டு இதில் மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ A73 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். எனக்கு இதோட மாடல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவோட A73. அப்போ என்ன தெரியுதுன்னா இந்த மாடல் உங்களுக்கு இந்த சிஸ்டத்து கூட வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுது. இதை தான் வந்து எம்டிபி மோடும்பாங்க. இப்போ எம்டிபி மோடில் சில வேலைகள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எம்டிபி மோட்லனா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணால் போதும். இப்போ நான் இந்த ஃபோனை வந்து கழட்டிடுறேன். இப்போ எம்டிபி மோடில் வேறு ஃபோனையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து F41. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இது வந்து ப்ரோக்கன் ஆன ஃபோனு. ஆனால் ஆன் கண்டிஷனில் இருக்குது. நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு வைப்ரேட் வருது. ஓகேவா? இப்போ நான் உள்ளே போகிறப்ப எனக்கு F41 அப்படின்னு இங்கே ஷோ ஆகுதுல்ல. இப்போ என்னன்னா ஒரு ஃபோன் வந்து டிஸ்பிளேவே வரல. ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போர்ட்டபிள் டிவைஸில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா இது கம்பல்சரி பக்காவாக ஆன் கண்டிஷன் ஃபோனு. ஆனாலும் டிஸ்பிளே மட்டும் வரலங்கிறதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சில வைப்ரேட் வர ஃபோன்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போக்கோ M3 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ட் ஆகிட்டு, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ண உடனே எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து போர்ட்டபிள் டிவைஸ் ஆன் ஆகலை. போர்ட்டபிள் டிவைஸ் ஆன் ஆகலைன்னா இது வந்து கனெக்டே ஆகலையா அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதாவது டைரக்ட் யூஎஸ்பியில் கூட கனெக்ட் ஆகும். இப்போ வந்து எம்டிபி மோடு. ஓகே, இதில் வந்து நான் வந்து ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலில் கனெக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட்டபிள் டிவைஸில் போக்கோ M3ன்னு வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி மோடும்பாங்க. அதாவது மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். எம்டிபி மோடில் கனெக்ட் பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேபிளை போட்டால் போதும், அது வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் உள்ள மோட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோலாம் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.